என்னோட அனுபவத்தில் நடந்த ஒரு உண்மை. இது ஃபாலோ பண்ணுறது பண்ணாது உங்களோட இஷ்டம். எனக்கு இது சக்ஸஸ் ஆச்சு. சரிங்களா? இது என்ன முக்கியமான டிப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். வேறு லெவலில் போகும். ஏன்னா நான் இவ்வளோ வருஷமாக இதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை பண்ணுறதுலாம் இல்லை, அது போய் ட்ரை எல்லாம் பண்ணலை. நான் பண்ணுறதே அப்படி தான், என்னோடய கேரக்டரே அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸில் நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பேன், ஓகேவா, டீசெண்டாக இருப்பேன். மற்ற வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா படு லோக்கலாலாம் சொல்லக்கூடாது. வீட்டில் அம்மாங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, டெய்லி நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. இது நம்ம சினிமாவில் போய் நடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம யூடியூப்பில் வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு அம்மாவாக நம்ம என்ன செய்ய போகிறோமோ அதுதான் ரீல்ஸாக எடுத்து போடுறோம். ஸோ இதுக்காக ஒரு கிளம்பி மேக்கப் போடுறது எனக்கு பிடிக்காத விஷயம். நான் அந்த ட்ரெஸ் பண்ணுற விஷயத்தில் சோம்பேறி கூட. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் அம்மாங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பாங்க. எல்லா வீட்லேயும் அம்மாங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நானும் அம்மா தான், ஓகேவா? ஸோ அதனால் அப்படியே போடுவேன். ஆனால் என்றைக்கெல்லாம் நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டியான்னு வீட்டில் கத்திகிட்ருப்பாங்க. இது ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் உள்ளே டக்குன்னு ஒரு ரீல்ஸ் எடுத்து, எந்த ரீல்ஸ் எல்லாம் நான் செலக்டே பண்ணியிருக்க மாட்டேன், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதில் எது இருக்கோ அது டக்குன்னு, ஏன்னா நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், நம்மளை நம்பி நம்ம பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க, எப்போ பார்த்தாலும் என்னடா அது அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு அந்த டைமில் ஒரு 3-4 வீடியோ எடுத்து வச்சுப்பேன், ஓகேவா? அதுதான் நீட்டாக இருப்பேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்கணும், இப்படியே தாங்க இருப்பேன் எனி டைம். நம்ம வீட்டில் நான் மட்டும் இல்லை, எல்லா ஹவுஸ் ஒய்ஃபு எல்லா அம்மாங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஒன்று மட்டும் வாட்ச் பண்ணுங்க, நான் எப்போல்லாம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறோம், நம்ம எனக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு உள்ளே டக்குன்னு ரீல்ஸ் போட்டு கீழே ஓடுவேன் பின்னாடியே. அவர் திட்டிகிட்டே வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணேன்ட்டு. அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டால் ஓடவே மாட்டேங்குது. வியூஸ் போய் பாருங்கள், நீங்களே உங்களுக்கே தெரியும், செக் பண்ணுங்கள். ஆனால் எப்போல்லாம் நான் எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். நம்மளுக்கு அதான் ஆஸ் யூஷுவல். அதே நைட்டி அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூஸ் போகுது. இது காலத்தின் கொடுமையா இல்லை அந்த கடவுளோட கிருபையா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. உண்மையாக சொல்ல போனாக்கா என்னை எங்கள் வீட்டில் யாராவது எக்ஸாம்பிள்னால் என்னோடய ஹஸ்பண்டே என்னை தெரியாமல் எதனா கோவமாக திட்டாருன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணாமல் என்னை திட்டாருன்னா எங்கேயாவது இடிச்சுப்பார். உடனே எனக்கு சிரிப்பு தான் வரும். அந்த மாதிரி. இது எதுக்கு சொல்லணும்னா, என் மனசை கஷ்டப்படுத்துனா அதுக்கு பலன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா, நான் எந்த தப்பும் நம்ம பண்ணவே இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம கிடக்குறோம். சரியா? நம்மளை திட்டினாங்கன்னா நான் எதிர்த்துலாம் பேச மாட்டேன், கடவுள்கிட்ட விட்டுடுவேன், நீங்களே பார்த்துக்கங்கப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான். அதனால் கொஞ்சம் வீட்லேயே பயப்படுவாங்க அந்த மாதிரி. ஸோ இது நான் பெருமைக்கு சொல்லலை, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். அந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட்டியில் தான் பண்ணியிருப்பேன், ஆனால் பிச்சுக்கிட்டு ஓடுது. அதுக்கு முழுக்க கடவுளோட கிருபை 100% இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆகிய என்னோட பிள்ளைகளாகிய என்னோடய தங்கச்சிங்க, என்னோடய பசங்க, மோஸ்ட்லி உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்காது. உங்களோட சப்போர்ட் என்ன போட்டெல்லாம், அம்மா நீங்கள் போடுங்கம்மா, அக்கா நீங்கள் போடுங்கங்க, நான் சப்போர்ட் பண்ணுறோன்றீங்கள, அந்த மனசு தாங்க உண்மையாக. உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. இது நான் டிப்ஸாக சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் நான் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்னால் அது அவங்களோட ஒரு ப்ரொஃபஷ்னல். அதனால் அவங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வீடியோஸ் போடுறது அதுதான் அவங்களுக்கு ஃபுல் பார்ட் ஆஃப் டைமாக இருக்கும். நமக்கெல்லாம் அப்படி இல்லை, வீட்டில் 1008 வேலை இருக்குது, நம்மளுக்கு தூங்குறது கூட டைம் இல்லாமல் இருக்கும் சில டைம். அந்த மாதிரி இருக்கிற நம்ம சும்மா சிம்பிளாக என்ன நம்மளுக்கு தோணுதோ, ஒரு காமெடியோ ஒரு சாங்கோ ஏதோ ஒன்று பண்ணி போடலாம், ஓகேவா? அதனால் ஒரு தப்பு இல்லை. என்ன வருமா வியூஸ் அதுதான் வரும், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது உங்களோட இஷ்டம். நீங்கள் ட்ரெஸ் பண்ணி நீட்டாக போடுங்க, அதுபடி இல்லை. இதுவும் ஒரு நல்ல ட்ரெஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லா ட்ரெஸ்ஸோட இது ரொம்ப நீட்டான ட்ரெஸ் தான் நான் சொல்லுவேன். ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, எந்த தப்பும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது சும்மா என்ன சொல்கிறது, சிலவங்க அது போட்டுட்டு கடைக்கு போகிறது வர்றதுன்னு அப்படி பழகிட்டாங்களா, அதனால் அந்த நைட்டியை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. மற்றபடி இது நீட்டான ட்ரெஸ் தான், என்னோடய கருத்து அது. சரிங்களா? இதுதான் சொல்லணும்னு நினச்சி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.